வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கும் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் இடையேயான முரணை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா, நீதிபதி அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி இருந்தே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்ததாக கூறப்படுது. ஆனால் மேற்கத்தைய நாடுகளுக்கு இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நீதிபதி அவமதி வழக்கை இல்லை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் அது இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஏவி டைசின் அப்படின்ட்டு அவர் தான் சட்டத்தின் கீழ் ஆட்சி அப்படின்றத முதலாக கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தனி மனித கையில் சட்டம் போயிடக்கூடாது, சட்டத்தின் கீழ் தான் ஆட்சியே நடக்கணும், ஒரு தனி மனிதன் கீழில் ஆட்சி நடக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக கூறியிருக்காங்க. ஆனால் இங்கே நீதிபதிகள் ஒரு தனி ராஜா போலவும் அவர் மயிலாட் அப்படின்ட்டு ஒரு கடவுளுக்கு நிகராகவும் நம்ம வச்சு இது பண்ணுறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா சட்டம் தான் கடவுளாக இருக்கணுமே ஒழிஞ்சு தனிநபர் கடவுளாக இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட ஆணித்தரமான ஒரு விவாதம். ஏன்னா சட்டத்தின் கீழ் ஆட்சி அப்போ தான் வரும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, தனி மனிதர்கள் தனது லாப நட்ட கணக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டங்களை மாற்றி விடுவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கு. இப்போ இந்த இதுலயும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட சாதி சார்பு நிலையையும் அவரோட மத சார்பு நிலையும் அவரோட தீர்ப்பு ஒருதலை பட்சமாக இருக்கு அப்படின்னு அவர் விமர்சித்திருந்தாரு. அப்படிப்பட்ட விமர்சனத்தை இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ன்ற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆயிடும்னா, அது ஒரு தனி மனித கருத்து சுதந்திரம் இல்லாமே போயிடும். எதுக்கெடுத்தாலும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்க, நீதிபதியை அவமதிச்சிட்டீங்கன்னு எந்தவித கருத்து சொல்ல முடியாத ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது. அதனால இதை அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றத பரிசீலனை பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றதையும் நம்ம ஆழ்ந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.